அண்ணா, நீங்க உண்மையிலே மீட்டிங் தான் போனீங்களா? என்னம்மா சொல்ற? அவர் என்ன ரொம்ப நாளா பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணா நிறுத்துங்கண்ணா, ப்ளீஸ். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க மரகதாத்தைய தானே பார்க்க போனீங்க? புனிதா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இனிமே நீங்க பொய் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. இல்ல சிஸ்டர், உங்களுக்கும் மரகதம்மாவுக்கும் பிரச்சனை வந்தது என்னால் தானே. என்னால ஏற்பட்ட பிரச்சனை நானே சால்வ் பண்ண நினைச்சேன். அதான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் உண்மையை சொல்லியிருந்தா நீங்க என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க. ஆமா சிஸ்டர், இவன் நல்ல எண்ணத்தோட தான் போனான். ஆனா அங்க எல்லாமே தப்பா நடந்துச்சு. அண்ணே, உங்களால எனக்கும் அத்தைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மச்சான், இது ஒரு நாள்ல தீர்ற பிரச்சனை இல்ல. நேரம் வரும்போது எல்லாம் தன்னால சரியாயிடும். அந்த மரகதம்மா கண்மணிய நல்ல மருமகளா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அவளாலதான் ஆபத்து வரப்போகுது. அப்ப இந்த வேண்டாத மருமக ராசாத்தி தான் அவங்கள போய் காப்பாத்த போறா. சிஸ்டர், உங்க ஆன்ட்டி புடவை எரிக்க சொன்னத அத யாகத்துல புடவை எரிச்ச மாதிரி நினைச்சுக்கிறோன்னு கோகிலாமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, என் மாப்பிள்ள எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். அதே மாதிரி இந்த முயற்சியிலையும் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான். உங்களுக்கு ஒரு அவமானம்னு வச்சுக்கோங்க. என்னாலையும் ராசாத்தியாலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எங்க பெரியமாவை சந்திக்கிறேன்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் சரி, பட் நான் இங்க தங்கியிருக்கிறது முக்கிய காரணமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கவும் என் தங்கச்சியும் மரகதம்மாவும் சேர்த்து வைக்கவும் தான். அதை விட்டுருங்கன்னு சொன்னா அது என்னால முடியாது மச்சான். என்ன மாப்பிளையும் மச்சானும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த கொரோனா வைரஸை எப்படி ஒழிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன கிண்டலா மாமா? நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பேசிட்டு இருந்தோம்? அண்ணன் மரகதத்தைய பத்தி கேட்டிருப்பாரு, நீங்களும் சொல்லிருப்பீங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, நீங்க சென்னையில பிஸியான பிசினஸ் மேன். உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் பதவியேற்பு விழாவுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அது மட்டும் இல்ல, சத்யா வேற பாட்டிக்கு முடியலன்னு போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வேண்டாம். இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவ்வளவு தூரம் யோசிக்காதீங்க. இது எப்ப தீருமோ அப்ப தீரட்டும். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. எனக்கு அதுதான் முக்கியம். அண்ணா இந்தாங்க. என்னம்மா இது? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான் செஞ்சேன். சூப்பர்மா, அருமையான டேஸ்ட். சிஸ்டர், தேவாமிர்த மாதிரி இருக்கு. பால் கொழுக்கட்டை இன்னும் இருக்குல்ல, கொண்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் நிறைய செஞ்சிருக்கேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. சிஸ்டர், மம்மி காலிங். என்னடா அம்மாவை மறந்துட்டியா? தங்கச்சியை பார்த்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டியா நீ? எங்க ஊருக்கு வர எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு?
இல்லம்மா, ராசாத்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் எப்படி விட்டு வர்றது? அதான் பதவியேற்பு விழா வரைக்கும் இருக்கலாம் தங்கிட்டேன். ரவுடி பேபி தான் சொன்னாங்க. சரி சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கேட்டேன். ஆ சரி, ராசாத்தி உன் பக்கத்துலயா இருக்கா? இருக்காங்கம்மா. பேசுறியா? குடேன் குடேன். இருமா குடுக்குறேன். அம்மா. ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரு, அம்மா, அண்ணன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாமா வந்துட்டாரு, இருங்க நான் குடுக்குறேன். யாரு? அண்ணாவோட அம்மா பேசுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. என் புள்ளைய நல்லா பாத்துக்கங்கப்பா. நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, அதான். சரி, பாத்துக்கோங்கப்பா. சரிங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிரபு எப்படி இருக்கான்? மச்சானுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் ஜாலியா தான் இருக்காரு. சரிப்பா. போன பிரபு கிட்ட கொடுக்கறியா? சரிங்கம்மா, இதோ போன் கொடுக்குறேன். பேசுங்கண்ணே. மம்மி, நீ வாமி. 2 நாள் நீங்க தங்கியிருந்தா அப்புறம் சென்னைக்கு போய் விருப்பப்பட மாட்டேன். எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. என்ன பண்றது, உனக்கு தெரியாதா இங்க எவ்வளவு வேலை இருக்கு. பாக்கலாம், முடிஞ்சா நான் கண்டிப்பா வரேன். சரியா? சரி மீ, நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சா வந்துடுறேன். ஓகேப்பா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ? எங்க இருந்த பால் கொல்கட்டை? எனக்கு தெரியாது மாப்பிள, நான் என் பவுல இருந்தது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏண்டா டேய், நான் ஒரே ஸ்பூன் தான் சாப்பிட்டேன், அப்புறம் எப்படி இங்க இருக்கிறதெல்லாம் காலியாகும்? ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டியா? அது ரொம்ப பெரிய சைஸ் ஸ்பூனா இருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள, அதான் உடனே தீந்துருச்சு. உண்மையா சொல்லு, இதான் திருடிட்டுன? சாரி மாப்பிள, நான் தான் சாப்பிட்டேன். சிஸ்டர் செஞ்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சா, அதான் உன் பவுலையும் சேர்த்து நானே காலி பண்ணிட்டேன். எப்போ மாப்பிள, சாப்பாடுக்காக நாம காத்திருக்கலாம், நமக்காக சாப்பாடு காத்திருக்காது அப்படின்னு ஒரு தாடி வச்ச ஞானி சொல்லிருக்காரு. யாரு இந்த ஞானி? ஐயோ, நான் தான். ஐயோ அப்பா, யார் நீங்க? ஞானி. யார் நீங்க? யார் நீங்க? ஞானி இல்ல, நீ ஞானி இல்ல. மாப்பிள, பால் கொழுக்கட்டைய காக்க வச்சா பழிப்பாவ வந்துட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாப்பிள நான் சாப்பிட்டேன். நான் நிறைய செஞ்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சிஸ்டர், 4 அடி வாங்குறதுக்கு முன்னாடியே இத சொல்லிருக்க கூடாதா? எதுக்கு? எல்லாத்தையும் காலி பண்றதுக்கா? சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வாங்க, நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க இப்ப கொண்டு வரதையும் சேர்த்து முக்கலாம் தானே பாத்துட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாப்பிள, பேசிக்கல. ஹாய் சார். வணக்கம் தம்பி. யாருங்க நீங்க? என் பேர் பிரபு, நான் ராசத்தோட அண்ணன். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, திடுதிப்புன்னு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொன்னீங்க. அப்படி காலி பண்ணலன்னா புல்டோஸ் அடிச்சு வீட்டை இடிச்சிருன்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன? ஆஸ் எ ரூல் வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்கள காலி பண்ண சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு ஒரு வாரத்துல காலி பண்ணுங்கன்னு வீட்டுல போய் ரவுடி போய் மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், யாரா நீ என்னடா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அது என் வீடு, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுதான் நீங்க நடந்துக்கணும். அவங்ககிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். அப்படி காலி பண்ணல புல்டோசர் வச்சு இடிச்சு காலி பண்ணிடுவேன். நான் யாரும் தெரியும்ல? ஒரு சொடக்கு போட்டா 100 பேர் வருவான், இன்னொரு சொடக்கு போட்டா உன் தலையவே தூக்கிடுவாங்க. இன்னொரு வாடி சொடக்கு போட்டா எடுத்ததெல்லாம் திரும்ப கொடுத்துருவாங்களா? உங்ககிட்ட மரியாதை தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க என்ன வாடா போடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் அப்படித்தான்டா பேசுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? அப்ப சரிடா. ஏய், நான் எவ்வளவு பவரான ஆள் தெரியுமா? மாப்பிள, போன்ல பவர் இல்ல, கொஞ்சம் பவர் ஏத்திக்கவா? ஏய், இந்த ஊரு எம்எல்ஏ நான் கண்ட சச்சா போதும், எனக்காக எது வேணாலும் செய்வான். ஒழுங்கு மரியாதையா போய் ஒரு வாரத்துக்குள்ள வீட காலி பண்ற வழியா பாரு. நாங்க காலி பண்றது இருக்கட்டும், நீங்க எப்படி காலி ஆவறீங்க மட்டும் பாருங்க.
என்ன பிரபு தம்பி, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் உங்க ஹெல்ப் வேணும். ப்ராப்ளமா? என்னன்னு சொல்லுங்க, உடனே தீர்த்துருவோம். என்ன திமிரு இருந்தா அந்த ஆள் இப்படி அராஜகம் பண்ணுவான்? போனை அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே சார், கொடுக்குறேன். இந்தாங்க, உங்ககிட்ட மந்திரி கொஞ்சம் பேசணும். மந்திரியா? என்ன தம்பி சொல்றீங்க? பேசுங்க சார், தெரியும். ஐயா. யோ, நான் சென்ட்ரல் மினிஸ்டர் தணிகாசலம் பேசுறேன். ஐயா சொல்லுங்கயா. அந்த பிரபு தம்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட போய் ரவுடி மாதிரி பேசியிருக்க. ஐயா வந்து என்னமோ சொடுக்கு போட்டா தலை இருக்காதுன்னு சொன்னியாமே. இல்லையா, நான் சொடுக்கு போட்டா உன் பரம்பரையே இருக்காது, தெரியுமா? ஐயா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேயா. என்னைய மன்னிச்சேன்னு சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். முதல்ல எந்திரிங்க சார், எந்திரிங்க. என்ன இதெல்லாம்? தம்பி, நீங்க யாரு என்னன்னு முதல்ல சொல்லிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தா நான் அந்த மாதிரிலாம் பேசிருக்க மாட்டேன்ல. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த வீட்டை என்ன விலைக்கு பேசிருக்கீங்க? 25 லட்சம் தம்பி. நான் அதை விட உங்களுக்கு அதிகமா தரேன். ஆனா ஒரே வாரத்துல அந்த வீடை ராசத்தி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. அதுக்கு என்ன தம்பி, செஞ்சுட்டா போச்சு. இனிமே அது உங்க வீடு. அதோட நீங்க வீட்டுக்கு வந்து ராசாத்தி கிட்ட திமிரா பேசுனீங்களே, அதுக்கு நேர்ல போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம் சொல்லணும். சரிங்க தம்பி, அதே மாதிரி செஞ்சிடறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்க வந்ததோ இந்த வீட்டை விலை பேசினதோ இதுமே ராசாத்திக்கு தெரியக்கூடாது. இப்ப நான் சொன்னது மட்டும் செஞ்சா போதும். சரிங்க தம்பி, அப்படி செஞ்சிடறேன். அப்ப நான் வரேன் சார். பட போ. சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், பாப்போம். என்ன சேர்மன் ராசாத்தி, எப்படி இருக்க? புருஷனை பொண்டாட்டியும் நிலாவுல நடந்து வர மாதிரி ஜாலியா நடந்து வரீங்க. ராசாத்தி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ குடியிருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காங்களாமே, உண்மையா? ஐயோ ராசாத்தி, உன் தர்திரம் உன்னை விட்டு போகுதான்னு பாரு. என்னதான் நீ சேர்மன் ஆனாலும் பாரு, நாடோடிங்க மாதிரி எப்ப பாரு மூட்டை முடிச்ச தூக்கிக்கிட்டு வீடு மாத்தி வீடு போறீங்க. என்ன கதை உன் கதை? என்னது, வீடு மாத்த போறாங்களா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னதானே அந்த வீட்டுக்கு குடி போனாங்க. அதுக்குள்ள வேற வீட்டுக்கு பொட்டிய தூக்குற மாதிரி ஆயிடுச்சா? பாவ ராசாத்தி நீ. ஏன் கண்மணி, ஏன் என்ன பேச வைக்கிற? நீயும் நான் கண்மணி இல்லைன்னு சவால் விடுறதும், அதுல நான் உன்னை தோக்கடிச்சு நீ மண்ணை கவுறதும் தேவையா போச்சு. போ, மாமா சொல்ற மாதிரி ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாரு. ஆமா ஆமா, இவங்க ரொம்ப உருப்படியான காரியத்தை தான் பண்றாங்க பாரு. ஆமா நீ, நாங்க உருப்படியான காரியம் தான் பண்றோம். உங்களை மாதிரி எப்ப யார கீழே தள்ளலான்னு அடுத்தவங்க பிரச்சனையை பார்த்து குளிர்காயல. கண்மணி, மாமா சொன்னது காதுல வேலையா? நாங்க என்ன உருப்படியா பண்ணுவோன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதான் என்ன சேர்மன் ஆக்கியிருக்காங்க. ஆமா, பெரிய கலெக்டர் பதவி. போடி. அப்புறம் போகாம இங்கேவா இருக்க போறோம்? உங்களுக்கு என்னப்பா, பெரிய வீட்டு மூத்த மருமக, நல்லா கால் மேல கால் போட்டு 3 வேளை உக்காந்து சாப்பிடலாம். நாங்க என்ன அப்படியா? எங்களுக்கு வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி வா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வரேன். என்ன சார், ஒரு வாரத்துல காலி பண்ண சொன்னீங்க, இப்பவே வீட காலி பண்ணுமா? ஐயோ தம்பி, நான் வீட காலி பண்ண சொல்றதுக்காக வரல. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்.
காலி பண்ண வேண்டாம், அத சொல்லத்தான் வந்தேன். இன்னைக்குதான் உங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பவரா? என்ன பவரு? ஓ, சேர்மேனுங்கிற பவரா? நீங்க வந்து மிரட்டினப்பவும் ராசாத்திக்கிட்ட அந்த பவர் தான் இருந்துச்சு. டேய் சுமாரு, இந்த ஆள் இப்பதான் ஏதோ மனசு மாறி நீங்க இங்கே இருங்கன்னு சொல்றாரு. நீ எதுவும் குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருக்காத. இல்ல இனியன் தம்பி, நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா கூட நான் உங்களை அனுப்ப மாட்டேன். எப்பவுமே நீங்க இங்கதான் இருக்கணும். அப்போ வாடகை ஏதாச்சும் ஏத்தி கொடுக்கணுமா? இல்ல தம்பி, இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப பழைய வாடகை கொடுத்தாவே போதும். உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசுனதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான் வீட்டை விக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி சமாளிப்பீங்க? அதை விடுங்கம்மா, இந்த வீட்டை வித்து தான் கல்யாணம் பண்ணணுமா என்ன? ஏதாவது கடன் வாங்கி மேனேஜ் பண்ணிக்கிறேன். இனிமே உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேம்மா. இனிமே நீ என் தங்கச்சி மாறிமா. அப்ப நான் வரட்டுமாமா? பாருங்க வரேன். மாப்பிள்ள, நாம அங்க போட்ட போடல அந்த ஆள் இங்க வந்து மன்னிப்பு கேட்டு எவ்வளவு பவ்யமா போறான் பாத்தியா? ஆனா என்ன, இதெல்லாம் செஞ்சது நீதானு இவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. டேய், நம்ம விளம்பரத்துக்காக இது பண்ணோம், ராசத்தியோட நல்ல குணத்துக்காக செஞ்சோம். இப்ப உங்க முகத்துல எவ்வளவு சிரிப்பு இருக்கு பாத்தியா? எனக்கு அது போதும்டா. என்ன சாமி, அர்ச்சனை தட்டு மாலையோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு கோவில்ல உன் பேர்ல ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணம்மா, அதான் பிரசாதத்தை நானே கொடுத்துடலான்னு வந்தேன். என்ன சாமி, கோவில்ல அம்மனை வழிபட நான் தானே வரணும், நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? இது உனக்காக செஞ்ச ஸ்பெஷல் ஏற்பாடு. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. இந்த மாலைய உன் ஆத்துக்காரி கழுத்துல போடுப்பா. அப்படியே இந்த விபூதி குங்குமத்தை அவன் நெத்தியில இட்டு விடு. இந்தாம்மா, இந்த அர்ச்சனை தட்டை வாங்கிக்கோ. தேங்க்ஸ். எல்லாம் சரி, இந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சது யாரு? வேற யாரு? பிரபு தம்பி தான். ஹலோ மை ஸ்வீட் சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே பிக் சிஸ்டர். தேங்க் யூ. என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா, தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், பிறந்த நாள் தெரிஞ்சுக்காம விட்டுருவனா? அதுவும் இல்லாம உன்னோட பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. சோ ஈஸி. சித்தப்பா, அத்தையோட பர்த்டே இப்படியே முடிஞ்சிருமா இல்ல ஏதாச்சும் ட்ரீட் இருக்கா? செல்லக்குட்டி, இதோட எப்படி முடியும்? ஈவினிங் பெரிய பார்ட்டியே இருக்கு, சும்மா ஜமாச்சிடலாம். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அப்ப எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். வாங்க. வாமா ரசாதி. மம்மி. அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க, நான் நல்லா இருக்கேன். வாங்கம்மா. அம்மா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா. நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா தடபுடலாம் வரவேற்றிருப்போம். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சர்ப்ரைஸா வந்தேன். அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நல்ல நாள்ல தான் நான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ராசாத்தி, நீ 100 வருஷம் வாழணும். என்னம்மா,
சென்னையில உங்க வீடு பெருசா இருக்கும், ஆனா இங்க சின்னதா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் புள்ள யார் வீட்லயும் இந்த மாதிரி எல்லாம் போய் தங்குனதே இல்ல. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ சத்யாவை பிரிஞ்சதே இல்ல. என் புள்ள இங்க இவ்ளோ நாள் தங்கி இருக்கான்னா அதுக்கு உங்க எல்லாரோட மனசும் தான் காரணம். அது மட்டும் இல்லம்மா ராசத்தி, உன்னை பத்தி அவன் அன்னைக்கு பேசும்போதே உன்னை அவன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுதான் பேசினான். எனக்கும் அங்க இருக்க முடியல, அதான் உங்க எல்லாரையும் பார்த்தாகணுமேனு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு ராசாத்தி பிறந்த நாள்னு விருந்து சமைக்கலான்னு இருந்தேன். இப்ப நீங்க வேற வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஸ்பெஷலா சமைக்க போறேன். இத ரெடி பண்ணிடுறேன். அண்ணே, அம்மா வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்களோட பேசிட்டு இருங்க, நாங்க மத்த வேலையை பாக்குறோம். சரிம்மா, நீ பேசிட்டு இருங்க மச்சான். வா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வாமா. உன் அக்காக்கு நேத்து இதே ஊர்ல இருந்து ஒரு போன் வந்தது. ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தா. அவ பேசுற துணிய பார்த்தா ஏதோ கலவரம் பண்ண போற மாதிரியே தோணுச்சு. அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இந்த ஊர்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? யாச்சா, பெருசா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன இந்த வீட்டோட ஓனர் திடீர்னு ஒரு வாரத்துல இந்த வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரி வச்சு பேசி இந்த வீட்டை ராசத்தி பேருக்கே வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா, உன்னை கேட்காம செஞ்சுட்டேன், கோவமா? ஆமா, என்ன கேட்காம செஞ்சதுக்கு எனக்கு கோவம் தான். என்னம்மா இப்படி சொல்ற? ஏண்டா, தங்கச்சிக்கு வீடு வாங்கி கொடுக்க போற, இந்த சின்ன வீட்டையா வாங்கி கொடுப்ப? இதை விட பெரிய வீடா வாங்கி கொடுக்க மாட்ட? அதானே பார்த்தேன், நீயாவது கோச்சிக்கிறதாவது. இல்லம்மா, 2 விஷயத்துக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணேன். ஒண்ணு, ராசாத்தி இந்த வீட்டு மேல வச்சிருக்க சென்டிமெண்ட். இன்னொன்னு, நம்ம இந்த வீட்டை வாங்கி கொடுக்கறோம், இது அவங்க வாங்கிப்பாங்களானே டவுட்டா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வந்ததே நல்ல விஷயம் தான். அவங்க இந்த வீட்டை வாங்கிக்க ஒத்துக்கலனா உன்னை வச்சு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருவேன். நீ சொல்றதும் சரிதான். முதல்ல ராசாத்தி இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விடுறேன், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ ஊர்ல இருந்து அந்த டயர்ட்ல இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு. நான் சசி அலங்கப்பட வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடறேன். சரிப்பா. மாமி, ஓ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Rasati. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. ராசாத்திக்கு பிறந்த நாள். ராசாத்திக்கு பிறந்த நாள். ராசாத்திக்கு பிறந்த நாள். Super. One second. Happy birthday தங்கச்சி. ராசாத்தி, உன் பர்த்டேக்கு அண்ணன் ஒரு gift கொடுக்க போறேன். அதை நீ மறுக்காம ஏத்துக்கணும். இது அண்ணனோட அன்பு கட்டளை. ஆமா ராசாத்தி, பிறந்த நாள் அதுவுமா பிரபு கொடுக்கிற கிஃப்ட நீ வேண்டான்னு மறுக்கவே கூடாது. இது இந்த அம்மாவோட கட்டளையும் கூட. சரி மாப்ள, மம்மி, இது உங்க கையில ராசாத்திட்ட கொடுங்க. இந்த ராசாத்தி. பார்வதி மகளான மற்றும் திருப்பி இனியன் மனைவியான திருமதி ராசாத்தி அவர்களுக்கு கிரயமாக எழுதி கொடுப்பது. என்னன்னா இது இப்போ இதெல்லாம் எதுக்கு? சிஸ்டர், நான் இருக்கும் போதே உங்களை ஒருத்தன் ஒரு வாரத்துல வீட காலி பண்ண சொல்லுவான்.
அது ஒரு அண்ணனா இருந்து என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. அண்ணே இதெல்லாம் எதுக்குன்னு? சபாஷ். இவளுக்கு என்னமோ வீடு வாங்கி கொடுக்க போறியாமே, அவ என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? யார் பணத்தை யார் செலவு பண்றது? ஏய், அத கேக்குறதுக்கு நீ யாரு? கூட பிறந்த அக்கா. கூட பிறந்துட்டா நீ என்ன கேள்வி வேணும்னாலும் கேப்பியா? இது இவன் சொந்த சம்பாத்தியத்துல ராசாத்திக்கு வாங்கி கொடுக்கறான். உனக்கு என்னடி வந்துச்சு? சூப்பர்மா. கூட பிறக்காத தங்கச்சிக்கே இவ்ளோ செய்றீங்க. எனக்கு எதுவும் செய்யணும்னு தோணல இவனுக்கு. இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நீ நான் அலோவ் பண்றதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமாண்டி, உன் தம்பி உனக்கு நிறையவே செஞ்சுட்டான். ஆனா நீ அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிற. ஏய், நீ நல்லது பண்றதா நினைச்சு அவளுக்கு கெடுதல் தான் பண்ணிருக்க. ஆமாண்டா, இந்த வீட்டை மரகதம்மா தான் வேலை பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா நீ போய் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்டு வந்திருக்க. அக்கா, அவங்க தான் இந்த வீட்டை வாங்க போறான்னு எனக்கு தெரியாது. ஏய், சும்மா நடிக்காதடா. நீ பண்ண காரியத்துல மரகதம்மா வீட்ல விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க தெரியுமா? ஏதோ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? ஆனா ஒண்ணுடா, இப்பவும் சொல்றேன், அவளுக்கு மட்டும் நீ வீடு வாங்கி கொடுத்த பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏ ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாவது மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? அவன் தங்கச்சின்னு இந்த வீடு இல்ல, எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. இத பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசாதீங்க. எனக்கும் சரி ராசாத்திக்கும் சரி அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டு பழக்கம் கிடையாது. நாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அக்கா, நீ தேவையெல்லாம் வார்த்தையை விட்டுட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன்டா, போறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? கொஞ்சம் இருமா, வந்தது வந்துட்டோம், கேக் சாப்பிட்டு போயிருவோம். வாடா. டாவா. ராசாத்தி, உண்மையில எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. மரகதம்மா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க தெரிஞ்சா நான் இதுல தலையிட்டு இருக்கவே மாட்டேன். பரவாயில்ல விடுங்கண்ணே, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு, உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். அப்புறம் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்க கூடாதுன்னு. வாழ்க்கையில இன்னும் பல கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க செஞ்சாலே போதும். எனக்கு இது வேண்டான்னு. ஐயோ, என்ன வற்புறுத்தாதீங்க. ராசாத்தி, அது ப்ளீஸ். அம்மாடி, அம்மாடி ராசாத்தி. ஐ எம் விவேக், விவேக் ட்ரேடர்ஸ் கம்பெனியோட எம்டி. சொல்லுங்க சார். நாங்க இந்தியா முழுக்க செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சிருக்கோம். அதோட கேட்டரிங் பிசினஸ்லயே இறங்கலான்னு இருக்கோம். அதுக்காக மாடர்ன் மெஷின்ஸ் வாங்கி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி பேக் பண்ற யூனிட் ஆரம்பிக்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி பெரிய லெவல்ல பண்ணலான்னு இருக்கோம். சரி சார், இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்றேன் மேடம். உங்க கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டேன். வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றீங்க. சவுத் இந்தியா முழுக்க பிசினஸ நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட்ல உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த கம்பெனியை நாங்க வாங்க நினைக்கிறோம். இதுக்கு நீங்க என்ன ரேட் சொன்னாலும் நாங்க தர தயாரா இருக்கணும். சார், உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த கம்பெனியா தெரியலாம், ஆனா இது எங்க உசுறு மாதிரி. ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு
இந்த லெவல்ல வளர்ந்திருக்கேன். சாரி, வளர்ந்திருக்கோம். ஏன்னா இது பல பேரோட உழைப்புல வளர்ந்த கம்பெனி. குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்குறோம். இப்போ இந்த லெவல்ல வளர்ந்திருக்கிறதுனால நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன விலை கொடுக்கறதா இருந்தாலும் எந்த தாயும் தான் குழந்தைய விக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஏன்னா எங்களை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க வயித்துல அடிக்க நாங்க விரும்பல. நீங்க ஏதோ சொன்னீங்களே மாடர்ன் பிசினஸ், அந்த கனவு எங்களுக்கும் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதையும் செய்வோம். சோ இந்த கம்பெனியை நாங்க விக்கிறதா இல்ல. சாரி. பின்னாடி உங்களுக்கு கம்பெனியை விக்கலாம்னு தோணுச்சுன்னா என்ன நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அவசியமே வராது சார். ஓகே மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு வருத்தம் இல்லையே? சேச்சா, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உன்னை நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டேன். எவ்வளவு நிறுத்தி நிதானமா ஆணித்தனமா உன் கருத்துக்களை சொன்ன. அதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன் தெரியுமா? என்னோட ரசத்தையா இதுன்னு. அதோட நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல, அவங்களையும் உன் மனசுல நினைச்சிட்டு பேசினா பாரு. ரியலி சூப்பர். சரி, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு. நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் தான் ராசாத்தி என் தங்கச்சியா மனசார ஏத்துக்கிட்டு ஒரு அண்ணன் எவ்வளவு பாசமா இருப்பானோ அந்த மாதிரி தானே இருக்கேன். என் பாசம் இன்னும் உங்களுக்கு புரியலமா? எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பழகிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எல்லாம் உங்க அக்கா வேலைதான். ராசத்திய பார்த்து மான ரோஷம் இருந்தா என் தம்பி கிட்ட இருந்து எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு பேசினால, அப்புறம் எப்படி அவ உதவி கேப்பா? ராசாத்தி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதுதான் செய்வா. உனக்கு போய் அவ கஷ்டம் கொடுக்கணும்னு நினைப்பாளா? அதான் உன்கிட்ட இருந்து விஷயத்த மறைக்கிறான். அதுக்காக நம்மள சும்மா இருக்க முடியுமா? அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பொழுது விடியட்டும். நான் அவங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் பேசி பாக்குறேன். அது மூலமா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோட இரு. சரி, நீ போய் தூங்கு. இது ஏன் நினைச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. போ. சரிம்மா, குட் நைட். இங்க பாருங்க சேர்மன், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பணம் இப்போ இல்ல, அதனால பொருட்ட நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு என் அத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அசலும் வட்டியும் கரெக்டா வந்துரும்னு சொல்ல சொன்னாங்க. என்ன டைம் தரணுமா? ஆமா சேர்மன். ஆனா அது வரைக்கும் ராசாத்தி கிட்ட இந்த வீட்டு டாக்குமெண்ட வச்சுக்கிட்டு பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. எனக்கு ஆர்டர் போட உங்க அத்தை யாரு? இங்க பாருங்க, நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, தரல. இதுக்கப்புறம் பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க பரந்தாமன், அந்த ராசாத்திய எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கதான் உங்ககிட்ட பணம் வாங்கணும். ஆனா அவகிட்டயே பணத்துக்காக நீங்க போய் நிக்கிறது சரியில்லை. அவ என் ஜென்ம விரோதி. அவகிட்ட நான் தோக்கவே மாட்டேன். அப்படி இல்ல, மறுபடியும் நான் ராசாத்தி கிட்ட போவேன், டாக்குமெண்ட தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்மணியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். என்கிட்டயே வா கண்மணி. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என் பணத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. வேண்டாம் பரந்தாமன், சொன்னா கேளுங்க. வேண்டாம். என் கோவத்தோட அளவு கூடிக்கிட்டே போகுது. அது உங்களுக்கு நல்லது இல்ல, நான் சொல்லிட்டேன். ஏய் கண்மணி, என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என் மூடு மாறுறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. சேர்மன், நீ இன்னும் போலையா இங்க இருந்து? ஏன் கத்தி நீ புடிச்சா மட்டும்தான் குத்துமா? நான் புடிச்சாலும் குத்தும்.
ஏ கண்மணி, கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? அந்த சேர்மேனை கத்தியால குத்தி கொன்னுட்டேன். என்னடி சொல்ற? அவரை ஏண்டி குத்துன? அந்த சேர்மேன் நமக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவனை எப்படி சமாளிக்க போறோம்? பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறோம்? அது மட்டும் இல்ல, அந்த ராசாத்தி வந்து இதுல தலையிடாம இருக்கணுமே. இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு அந்த ஆளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் அத கனவா வந்து அவனை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. கண்மணி, அதிகாலையில கனவு கண்டிருக்க, அது நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. இனி அவன் நமக்கு யூஸ் ஆக மாட்டான். இவ்ளோ தூரம் ஆன பிறகு அந்த ஆளை நம்ம விட்டு வச்சா அவன் நம்மள காலி பண்ணிடுவான். அதனால கனவுல கொன்ன மாதிரி நெஜத்திலையும் போட்டு தள்ளிலான்னு நினைக்கிறியா? ஐயோம்மா, முழுசா சொல்றதுக்குள்ள நீயா ஏன் வீண் கற்பனைக்குள்ள போற? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி காஞ்சனாவை பாக்குறதான்னு சொல்ல வந்த. ஆமாண்டி, சொல்றது கரெக்ட் தான். விடிஞ்சதுமே முதல் வேலையா அவளை போய் பாத்துருவோம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. போ தூங்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து எங்களுக்கு இந்த கம்பெனியை கொடுத்துருங்க, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை தரேன்னு சொன்னா, அப்ப கூட நீ வேண்டான்னு தான் சொன்ன. ஆனா என் பெரியம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனதும் ஒரு நொடி கூட யோசிக்காம இந்த கம்பெனியை வித்துலான்னு முடிவெடுத்த பாத்தியா? இப்படிப்பட்ட உன் தங்கமான குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை எதிரியா நினைக்கிறாங்களே, அத நினைச்சாலே எனக்கு மனசு வலிக்குது. மாமா, அத்தை என்ன புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. இல்ல ராசாத்தி, அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப நமக்கு வந்திருக்கு. ஆமா ராசாத்தி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வீடு டாக்குமெண்ட் பெரியமா கிட்ட கொடுக்கறப்ப ராசாத்தி பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு நாள் அவ உழைப்புனால உருவான கம்பெனியே உங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா நீங்க வளர்த்த புள்ள நான் செய்வேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ராசாத்தி உங்களுக்காக பண்ண துணிஞ்சிட்டா. இப்ப கூட உங்க மனசு மாறாதா பெரியமான்னு கண்டிப்பா உங்ககிட்ட நியாயம் கேட்பேன். ஐயோ மாமா, எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யணும். அப்புறம் அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிடும். இல்ல, இதை விட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா இதை நான் பெரியமா கிட்ட கேட்க தான் போறேன். அது மட்டும் கிடையாது, உன்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே நீயும் நானும் சேர்ந்து அந்த வீட்டுல வாழணுங்கிறதானே. அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். மாமா, நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நடக்குமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இல்ல ராசதி, இந்த முறை கண்டிப்பா நான் நடத்தி காட்டுறேன் பாரு. கவலைப்படாத. ஏன் நீ இனிமே மூடி மறைக்கிறதுல ஒண்ணும் இல்ல, உண்மையை சொல்லுங்க. ராசாத்தி அவளோட ஃபுட் கம்பெனியை விற்க போறா. என்ன நீ சொல்றீங்க? கம்பெனி விற்க போறாங்களா? இந்நேரம் கம்பெனியை வாங்க போறவங்க வந்திருப்பாங்க. அக்ரிமெண்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சைன் ஆயிடும். ஐயோ, என்னம்மா அது? ஏன் என்ன நீ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டீங்க? மா, ராசாத் கம்பெனி சேல் பண்றதுல எப்படியே தடுத்தாகும். என்னடா பண்றது? அண்ணி, நாங்க போயிட்டு வந்தோம். என்னடா, நம்ம சரியான நேரத்துல போலனா கம்பெனி கை மாறி. வா வரேன். மேடம், அடுத்து நீங்க தான் சைன் பண்ணணும். ராசாத்தி, அண்ணா. என்ன ராசாத்? பிரபு சார், நீங்க எப்படிங்க? விவேக் சார்,
நீங்க எங்க இங்க? ராசத் என்னோட சிஸ்டர். அப்படியா? எனக்கு தெரியாதே. என் அண்ணன் நினைச்சிருந்தா உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருப்பேன். உன் பிரச்சனை என்னன்னு அழகுக்கு தெரிஞ்சிருக்கு, இளங்கோ அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த அண்ணனுக்கு மட்டும் தெரியல. அப்ப நீ என்ன மனசார அண்ணன் ஏத்துக்கலாமா? ராசாத்தி, உனக்கு பணம் தேவைன்னா அதை எங்க கிட்ட சொல்லி இருந்தனா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. அது சிலருக்கு பிடிக்காது, அதுக்கு பயந்துட்டு தானே நீ இதை எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச. இப்ப பாருங்க சிஸ்டர், ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க ஒண்ணு கம்பெனி சேல் பண்ண வேணாம். அந்த பணம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தரேன். இல்லண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராசாத்தி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. சரி, இந்த பணத்தை நீ ஃப்ரீயா வாங்கிக்க வேண்டாம், கடனா வாங்கிக்கோ. உனக்கு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடு. எங்களால ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சோம். என்னங்க அழகு, நீங்களும் என்கிட்ட சொல்லல. விவேக் சார். எஸ். யா. நீ நடந்ததெல்லாம் பாத்தீங்களா? ஆமா, சொல்லுங்க. சாரி சார், இந்த கம்பெனி நாங்க விக்கிறதா இல்ல. ஓகே சார், நீங்க சொன்னா சரிதான். அக்ரிமெண்ட்டை இங்கேயே கிழிச்சு போட்டாரன். அந்த அக்ரிமெண்ட் எடுங்க. ஓகே சார். சார், சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சார். சாரி சார், உங்களை வர வச்சு. நோ ப்ராப்ளம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். வரோம். ஓகே சார், வாங்க போலாம். இப்ப சொல்லு ராசாத்தி, இந்த பணத்தை யாருக்கு செட்டில் பண்ணணும்? அண்ணா, எக்ஸ் சேர்மன் பரந்தாமனுக்கு. அவர்கிட்ட உடனே பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபோன் போடு. சரிண்ணா. நான் தான் எக்ஸ் சேர்மன் மனைவி சுமதி பேசுறேன். நீங்க யாரு? நான் ராசாத்தி பேசுறேன். பரந்தாமன் இல்லையா? வீட்ல இல்லைங்களே. எங்க போயிருக்காரு? காஞ்சனாவோ கண்மணியோ போன் பண்ணாங்கன்னா நான் பாரியையா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடாதேன்னு சொன்னாரு. ஆனா நான் இத உங்ககிட்ட சொல்லிட்டேனே, பரவாயில்லையா? அப்படியா? சரி. மாமா, பரந்தாமன் பாரி மாமா வீட்டுக்கு போயிருக்காராம். இப்போ என்ன பண்றது? நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துற போகுது. வா, நம்ம உடனே பெரிய வீட்டுக்கு போ. வணக்கம். வாங்க, உட்காருங்க. வாங்க எக்ஸ் சேர்மன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இந்த நக்கல்லாம் இருக்கட்டும், நான் உங்க வீட்டுக்கு உட்கார்றதுக்கு வரல. இந்தாங்க பாருங்க. எங்க வீட்டு பத்திரம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அதான் தம்பி கேட்கறான்ல, சொல்லியா எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? எலெக்ஷன் செலவுக்காக மரகதமா இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு என்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. மரகதம் டாக்குமெண்ட் அடகு வச்சாளா? என்னால இதை நம்பவே முடியலையே. வாங்க மரகதம்மா, நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மையா? நீ இப்படி நிக்கிறத பார்த்தா அவர் சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. என்ன நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது சொன்னா தானே உண்மை என்னன்னு தெரியும். இவ்வளவு கேட்கற, வாயை திறக்காம சில மாதிரி நிக்கிற உன்ன. நிறுத்துங்க மாமா. என்ன உங்க அத்தைக்கு வக்காலத்தா? சுமார் என் கோவத்தை கலப்பாங்க. மாமா, அத்தையை அடிக்காதீங்க. அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்க. உன்ன எதுக்கு அடிக்கணும்? இவதான தப்பு பண்ணிருக்கா? இல்ல மாமா, அந்த டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாம சேர்மன் கிட்ட கொடுத்து 30 லட்சம் கடன் வாங்கினது நான் தான். லேட்டையே திருப்பிட்டாளா? பயங்கரமான ஆள் தான் கண்மணி. நீ உனக்கு வேணும்டி. இவ்வளவு பெரிய விஷயத்த பெரியவங்க உங்ககிட்ட சொல்லாம செஞ்சதுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் செஞ்ச குற்றத்துக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன்.
இனிமே இந்த வீட்ல வாழ்ற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. அதனால நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். அப்பா, என்ன ஒரு வில்லத்தனம் இவளுக்கு. இவன் நம்மளவே மிஞ்சிருவா போல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். ஆனா எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் போயிடுறேன் அத்தை. வாமா. நில்லு கண்மணி. கண்மணி, நீ எனக்காக தான் எல்லா தப்பையும் செஞ்சிருக்க. இப்ப நீ மட்டும் வீட்டை விட்டு போறேங்கிற. உன் தண்டனையில எனக்கும் பங்கு இருக்கு. அதனால நானும் உன் கூடவே வந்துடுறேன். வா போலாம். அத்தை, இந்த வீட்டுக்கு நீங்க தூண் மாதிரி. நீங்களாம் வெளியே வரக்கூடாது. நான் போறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க வெளியே வந்தா அது இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. இல்ல கண்மணி, எனக்கு நீதான் முக்கியம். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். நான் உன் கூட தான் வருவேன். வா போலாம். அத்தை நில்லுங்க நீ. அண்ணி, வீட்டு டாக்குமெண்ட வச்சு பணம் வாங்கினது வெளியே தெரிஞ்சா அது அசிங்கமாயிடும்னு பயந்துதான் அண்ணன் கோவப்பட்டாரு. இப்ப நீங்க 3 பேரும் வெளியே போனீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிடாது? பாரி, இவங்களை மன்னிக்கத்தான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகட்டும், எங்கேயாவது போய் தொலையட்டும். இவங்களால எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாம போச்சு. தப்பு பண்ணதுக்கு தண்டனை வேணும்ல, வெளியே போய் திருந்தி வரட்டும். அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நாமளே வாசல்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்து நம்ம வீட்டு பிரச்சனையை வெளியே காட்ட போறோமா? நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம் இல்ல? கண்மணி, அண்ணியை கூட்டிட்டு உள்ள போ. இங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறோம். நீங்க போகலாம். அண்ணே, இந்த பாரு. நான் வரேங்கய்யா. நான் கண்மணியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன விஷயம்? ராசாத்தி பேச போற இந்த நேரத்துல அப்படியே ஒரு பாம்பு வச்சா எப்படி இருக்கும்? சும்மா நச்சு நிறுவம்ல. என்ன பாம் கேம்னு பேசுறா? ஒருவேளை பாம் செட் பண்ணிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. சத்யா, என்ன? ஓ, சரி சரி சரி. சத்யா வந்துட்டாங்க. அழகு, ராசத் எவ்வளவு அழகா பேசுறான். லோடி பேபி, இது கனவு இல்ல? கனவு இல்ல, இது நிஜம்தான். என்னங்க சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? சொல்லின்னு வந்தா அதுல என்ன கிக்குறது? அதான் சர்ப்ரைஸா வந்தா. என் ஃப்ரெண்டு ராசாத்தி பதவி ஏறுகிறப்போ எப்படியாவது இங்க இருக்கணும்னு கிளம்பி வந்துட்டான். புதிய சேர்மன் ராசாத்தி அவர்கள் உங்கள் முன் பேசுவார். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் என் கணவர் தான். அவர் தான் நான் என்ன நல்லது செஞ்சாலும் முதல்ல என்னை என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த சேர்மன் எலெக்ஷன்ல கூட அவர் தான் என்ன நிக்க சொன்னாரு. எனக்கு கிடைக்கிற பாராட்டு மரியாதை இது அத்தனையும் அவர் தான் போய் சேரும். அடுத்து என் கூட பிறக்காத என் அண்ணன் பிரபுவுக்கும் என் ஃப்ரெண்டு சத்யாவுக்கும் நான் நன்றி சொல்லியே தீரணும். அடுத்து என் அத்தை, மாமா, பெரிய மாமா, பெரிய அத்தை, இவங்க எல்லார பத்தியும் நான் சொல்லியே ஆகணும். இவங்கெல்லாம் என்ன ஒரு மருமகளா நடத்தாம
ஒரு மகளா நடத்தினாங்க. அதனாலதான் என்னால இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சது. இந்த பதவியில இருந்து என் சொந்த வெறுப்ப காட்டாம மக்களோட நலனுக்காக மட்டும் நான் கண்டிப்பா பாடுபடுவேன்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன சேர்மன் ஆக்குற இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நம்பிக்கைய ஒரு சேர்மனா நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் என் கடமையை செய்வேன். ஏண்டி, நான் உட்கார வேண்டிய பதவியில நீ உட்கார்ந்துகிட்டு இந்த ஊர்க்காரங்க முன்னாடி என்ன தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நன்றி வேற சொல்றியா? ஓ நக்கல் நையாண்டி எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே சரியான பாடம் கத்து கொடுக்கறேன்டி. சொல்லுங்க காஞ்சனா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க இங்க. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்கற? யார் பேசுறது? ஐயா, நான் அதுல என் குரல மறந்துட்டியா காஞ்சனா? நான் தான் சத்யா. நான் காஞ்சனா, பாம்பு வெடியிலன்னு அதிர்ச்சி அறுதா? பாம்பு வெடிதான் போகுது, இங்க இல்ல உன் பக்கத்துல. நான் காஞ்சனா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். திரும்ப திரும்ப ராசாத்தியாண்ட வாள் ஆட்டுன பாம்பு உன் கார்ல வெடிக்கும், ஜாக்கிரதை. ஏண்டி திரும்ப திரும்ப நீங்கெல்லாம் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்களா? ஓய் சத்யா, ஒண்ணு இப்படி கத்தினே இரு. மத்தபடி உன் பாச்சாலாம் இந்த சத்யாண்ட பலியாது. எத்தனை தடவை நீ ராசாத்திய தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும் இந்த சத்யா வந்து முன்னாடி நிப்பேண்டி. அப்புறம் இந்த பாமிய வெடியிலன்னு ஒரு படம் ஓட்டுறேன், அது நீ பாரு. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். இவனுங்களை பார்த்தா தப்பா இருக்குதே, விசாரிப்பான். டேய், உங்களெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்குது. யார் நீங்க? ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் யாரு, விவகாரம் பண்ண வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? சொல்றா, யார் நீங்க? நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? சொல்றா. பாய். ஆஃப் பண்ணிட்டேன், வெடிக்காது. நான் கண்மணிய படம் பாத்தியா? போயிட்டு ட்விஸ்ட்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஏய், இந்த பாரு, இத்தோடும் ஆட்டத்தை நிறுத்திக்க. இல்ல இன்னும் நான் இப்படியேதான் ராசாத்திய தொல்லை பண்ணுவேன்னு சொன்ன. நீ செஞ்ச வேலைய போலீஸ் ஆண்ட ஆதாரத்தோட காட்டிய ஜெயில தூக்கி போட்டு உன்னை களி திங்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. ராசாத்தி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அண்ணே. சத்யா, நீ கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு கடைசி நேரத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் இப்படி வந்தேன். வாழ்த்துக்கள் ராசாத்தியே. தேங்க்ஸ் சத்யா. சிஸ்டர், பதவியேற்பு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னண்ணா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ப்ளீஸ். மச்சான், சிஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க, அப்படியே உங்களையும் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா மச்சான். பாய் மச்சான். சத்யா, சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம், நல்லா பண்ணுங்க. சத்யா, பாட்டி நல்லா பாத்துக்கங்க. பிரபு சார், வரேங்க. நீ மாப்ள அடிக்கடி சென்னைக்கு வாங்க. வரமா, வரேன். வரேன். பை. வாங்க போலாம். வரேன் சிஸ்டர். எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.